கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண் அளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனி நம்ம பேசுகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக ஒரு வைரஸ் பற்றி தான் இந்த வீடியோ நான் உங்ககிட்ட வந்து பேசுவோம். என்ன கௌதம சொல்கிறேன், புது வைரஸ் அப்படிங்கிற இந்த வைரஸ் வந்து எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் அந்த வைரஸ் இருக்கலாம், ஏன் இந்த வீடியோ பேசிட்டு இருக்கு எனக்குமே அந்த வைரஸ் இருக்கலாம். என்னடா சொல்கிறேன் புதுசாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது புதுசாக இல்லை, ஆல்ரெடி வந்த ஒரு விஷயம் தான், ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற ஒரு விஷயம் பற்றி தான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட இன்றைக்கி வந்து நான் பேச போகிறேன். சைக்கோசோமேட்டிக் டிசார்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறது, இந்த வேர்ட் நிறைய பேருக்கு புது வேர்டாக இருக்கலாம், ஏன் எனக்கே புது வேர்டாக தான் இருந்தது. இன்றைக்கி தான் அதை பற்றி நான் எனக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ சைக்கோசோமேட்டிக் டிசார்டர் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் விஷயம் பற்றி தான் இந்த வீடியோவில் நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட வந்து பேசுவேன். இதனால் நிறைய நன்மைகளும் இருக்குது, நிறைய தீமைகளும் இருக்குது. என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். உயிர் போகிற நிலைமையில் ஒருத்தர் இருந்து இந்த சைக்கோசோமேட்டிக் டிசார்டர் இருந்தால் அவர் வந்து உயிர் திரும்ப பெற்று ஒரு ஆக்டிவான லைஃப்பையும் அவரால் வாழ முடியும். ஆக்டிவாக இருக்கிற ஒரு பர்சன் அவருக்கு ஒரு சைக்கோசோமேட்டிக் அதாவது நெகட்டிவ் தாட்டோடு இருந்தால் அவர் வந்து இறக்க கூட கூடும், சரிங்களா? அவரோட உயிர் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம் தான் இந்த சைக்கோசோமேட்டிக் டிசார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. முழுக்க முழுக்க சைக்காலஜி பேஸ்டு ஒரு விஷயம், ஓகேங்களா? ஒரு புக்கில் படித்தேன், ஒரு ஆத்தர் 2 பேரை மீட் பண்ணுறார். 2 பேர் வந்து ஹார்ட் டிசீஸ் பேஷண்ட். ஒருத்தருக்கு வந்து ஹார்ட் டேக் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அவர் ஒரு பக்கம் மீட் பண்ணுறாரு. இன்னொருத்தர் வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்டாக ஒரு பக்கம் நடந்திருக்கு, அவர் ஒரு பக்கம் மீட் பண்ணுறாங்க. இந்த ஹார்ட் டேக் நார்மலாக ஒரு மார்வல் இருக்கிற ஒரு பர்சனை மீட் பண்ணும்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னால் எதுவுமே பண்ண முடியாது, எனக்கு ஹார்ட்டில் டிசீஸ் வந்துருச்சு, இன்னும் கொஞ்ச நாள் போனால் ஃபர்ஸ்ட் அட்டாக் வரும், அப்புறம் செகண்ட் அட்டாக் வரும், அப்புறம் தேர்ட் அட்டாக் தான் என் லைஃபே முடிஞ்சிடும், அவ்வளோதான், என்னோட லைஃப் இவ்வளோ தான், இதுதான் இப்படிதான் என்னோட வாழ்க்கை இருக்குன்ட்டு எனக்கு இருக்கு போல, நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அவருக்கு வந்து அந்த டிசீஸை ரொம்ப ரொம்ப நெகட்டிவாகவே அவர் வந்து பேசிகிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஒருத்தர் இருக்கார் சொன்ன பார்த்தீங்களா, இந்த ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரை வந்து மீட் பண்ணுறார் ஆத்தர். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் எனக்கு பிரச்சனை இருந்தது, இப்போ அதை சால்வ் பண்ணிட்டாங்க, இன்னும் கொஞ்ச நாள் எழுதி நான் நார்மலாக நடக்க போகிறேன், அப்புறம் நானும் பெரிய பெரிய பிளான்ஸ்லாம் வச்சுருக்கேன் என்னோட லைஃப்பில், இந்த பிஸ்னஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன், இந்த மாதிரி ரெவன்யூ பண்ணால் சூப்பராக இருக்கும், ஸோ இதெல்லாம் நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறேன், கொஞ்ச நாள் என்னோட ட்ரீட்மெண்ட்லாம் போனப்போ நான் இதை நான் பண்ண போகிறேன் அப்படின்னு அவர் சொல்லும்போது அவரோட வயசு வந்து ஒரு 60-70 வயசு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, 2 பேருக்குமே ஹார்ட் டேக் தான், 2 பேருக்குமே ஹார்ட் சம்மந்தப்பட்ட விஷயம் தான். பட் மேஜராக ஒருத்தருக்கு நடந்திருக்கு. அவர் எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்காருன்ட்டு ஸ்டார்ட் அப்பில் இருக்கிற ஒருத்தருக்கு எந்த அளவுக்கு நெகட்டிவாக இருக்காரு. இதுதான் சைக்கோமேட்டிக் டிசார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சைக்கோமேட்டிக் டிசார்டர்னால என்னென்னலாம் ஆகும் பார்த்தீங்கன்னா, நிறைய மெடிக்கல் ஃபீல்ட்ஸில் இருக்கவங்களுக்குலாம் இதை பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ டயபெட்டிஸ்லேருந்து, அதுக்கப்புறம் வந்து பிளட் ப்ரெஷர்லேருந்து, அதுக்கப்புறம் வந்து நார்மலாக ஒரு ஹியூமனுக்கு இருக்கிற பேசிக்காக சில இஷ்யூஸ் சொல்லிட்டு நம்ம டே டு டே லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு சுகர் அதிகமாக இருக்குது அப்படின்வாங்க, ஒருத்தருக்கு பிபி ரொம்ப அதிகமாக இருக்குவாங்க, பிபி கம்மியாக இருக்குது அப்படின்வாங்க, ஒருத்தருக்கு வந்து கிரேட்டின் அதிகமாக இருக்குது அப்படின்வாங்க, ஒருத்தருக்கு வந்து லங்ஸ் ஃபெயிலியர் இருக்குவாங்க, ஒருத்தருக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் அப்படின்வாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம். கிட்னி ஃபெயிலியர்லாம் அஃப்கோர்ஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ணி பண்ணுற விஷயம் தான். பட் இந்த மூளை சார்ந்த விஷயங்கள் அப்படின்ட்டு வரும்போது இந்த டயபெட்டிஸ், பிளட் ப்ரெஷர், இது எல்லாமே வந்து ஒரு கட்டத்தில் ஸ்டார்ட் அப்பில் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைக்கோமேட்டிக் டிசார்டர்னால தான் வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. இது வந்து ஒரு மெடிக்கல் ஏரியாவை தாண்டி ஒரு சைக்காலஜிக்கலான ஒரு வீடியோ மட்டும் நீங்கள் மேக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். டாக்டர்ஸ் இஃப் இன் கேஸ் இது சைக்கோமேட்டிக் டிசார்டர்னால அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா ஜஸ்ட் விட்டமின் டேப்லெட் கூட கொடுத்து அனுப்புவாங்க அப்படிங்கிற மாதிரி யூஎஸ்எஸ்ல ப்ராக்டிசஸில் இருக்கிற மாதிரி கூட ஒரு புக்கில் வந்து நான் படித்தேன். ஸோ அந்த அளவுக்கு சைக்கோமேட்டிக் டிசார்டர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப வர்ஸ்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தர் இருக்கார், ஓகேங்களா? ஸோ அவர்கிட்ட வந்து எப்படி சொல்கிறது, அவருக்கு வந்து சைக்கோமேட்டிக் டிசார்டர் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது. அவர் என்ன நினைக்கிறார், எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும், நான் என்ன பண்ண போகிறேன்னே தெரில, எனக்கு எழுந்துக்கும் போதே கால் வலிக்குது, கை வலிக்குது, அதே மாதிரி ரொம்ப ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்குது, அடுத்து என்னால் எப்படி பண்ணுறதுனே தெரியல, இந்த டே எனக்கு எப்படி போகும்னே தெரியல அப்படின்ட்டு பிளாங்காகவே எழுந்துக்கும் போதே ஒரு பெயினோட, எனக்கு இன்னைக்கு இப்படி தான் இருக்குது, எனக்கு இந்த மாதிரி கால்லாம் வலிக்குது, உடம்பு வலிக்குது, என்னால் முடியல, தலை வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி சைக்கோமேட்டிக் டிசார்டர் அவங்களை அந்த அளவுக்கு நெகட்டிவாக யோசிக்க வைக்கும் அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்படியே ஆப்போசிட்டாக அவங்களுக்கு என்னதான் உடம்பு வலி இருந்து என்னதான் உடம்புல பிரச்சனைகள் இருந்தாலும்
இதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல பார்த்துக்கலாம், உடம்புனா இப்படி தானே இருக்க செய்யும், நம்மளோட வேலையை நம்ம பார்க்க போவோம் அப்படிங்கிற மாதிரி போக ஆரம்பிச்சா இந்த பெயின் நம்மளோட ஒரு பக்கத்தில் போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்குது, இப்போது அவங்க வந்து தண்ணி குடிச்சாங்கன்னா எனக்கு இந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அவங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து அந்த தண்ணி குடிச்சு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் சில விஷயங்கள் வந்து நம்மளால் வந்து படிக்க முடியுது. ஓகேங்களா, அது எல்லா டிசீஸுக்குமே இல்லை, பட் ஜஸ்ட் காமனான சில விஷயங்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, லைக் இந்த கால் வலி, கை வலி, மலை இல்லை எனக்கு தண்ணி குடிச்சா கொஞ்சம் செட் ஆகிடும், நம்ம நார்மல் ஆகிடும் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட அது நார்மல் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து மைண்ட் பேஸ்டான ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் அவங்ககிட்ட வந்து பேசணும் அப்படின்னு நினச்சேன். இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் நான் அவங்ககிட்ட வந்து பண்ணுறேன். நான் அவங்ககிட்ட வந்து ஒரு 5 பொருள் சொல்கிறேன். ஓகேங்களா, இந்த 5 பொருளை சொல்லும்போது நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லணும். ஓகேங்களா, ஓனர்ஷிப், அப்புறம் வந்து கார், ஹவுஸ், அப்புறம் வந்து மணி, அப்புறம் வந்து லைஃப். ஸோ இந்த 5 விஷயம் சொல்லும்போது உங்களுக்கு என்ன இருந்துச்சு? ஓனர்ஷிப் அப்படிங்கும்போது சரி என்னோட முதலாளி இப்படி இருந்தார் அப்படி இருந்தார், நான் என்ன பண்ண போகிறேன்னே தெரியல, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கார் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா நீங்கள் நெகட்டிவாக யோசிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். இல்லை என்னோட முதலாளி வந்து எப்படி இருந்தாலும் ஓகே, நான் என்னோட இதில் தான் நான் இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து சூப்பராக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். நான் முதலாளி ஆக போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பயங்கரமாக பாசிட்டிவ் இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். கார் அப்படின்னு யோசிக்கும் போது சரி எனக்கு நான் அந்த கார் வாங்கணும்னு யோசித்தேன், இன்னைக்கு அந்த அளவுக்கு எனக்கு பணம் பத்தலை அப்படின்ற மாதிரி யோசிச்சிங்கன்னா நெகட்டிவ். அந்த கார் நான் வாங்க தான் போகிறேன், என்னைக்காக தான் நான் வாங்க போகிறேன், அது ப்ராசஸ் போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கு அப்படின்னா நீங்கள் பாசிட்டிவாக இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். 3வது ஹவுஸ்க்கும் அதே மாதிரி தான். உங்ககிட்ட வந்து ஒரு சொந்த வீடு இருக்கா, இல்லை வாடகை வீட்டில் தான் இருக்கேன், என்னால் எதுவும் பண்ண முடியல, சொந்த வீடு இருக்குது பட் அதனால் வந்து ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படின்னு யோசிக்காமல் நான் என்ன இருந்தாலும் எனக்கு என்னோட வீடு தான் சந்தோஷமான ஒரு விஷயம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். 4வது விஷயம் மணி. இந்த மணி அப்படின்ற மணி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலி வேற ஒரு கண்ட்ரியில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் பர்சனோட பேர் தான் மணி. ஓகேங்களா, MONEY நாங்கள் சொல்கிறேன், MANI சொல்கிறேன். அந்த மணின்றதும் கிரேக்க நாடுன்னு நினைக்கிறேன், அங்கே இருக்கிற ஒரு பெரிய பர்சனோட நேம் தான். ஸோ அந்த டைமில் அந்த பார்ட்டர் சிஸ்டம்லாம் போக மீதி இருக்கிற நேரத்தில் இந்த மணி அப்படிங்கிறது வந்து அப்புறம் ஜெனரலாக வச்சது அப்படிங்கிறது தான் நம்மளால் வந்து படிக்க முடியுது. இன்கேஸ் இன்னும் சொல்ல போனால் பிளாட்டினம், கோல்டு, சில்வரு இது எல்லாமே வந்து மணியாக எக்ஸ்சேஞ்ச் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ இந்த மணி அப்படின்ட்டு வரும்போது நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க? சரி இங்கிட்ட கேஷே இல்லை, என்ன பண்ண போகிறேன்னு தெரியல அப்படின்னு யோசிச்சிங்கன்னா உங்களோட மைண்ட் நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். உங்கள்கிட்டயே நீங்கள் ஒரு 1000 ரூபாய் இருக்கலாம், 2000 ரூபாய் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது சரி நம்ம இன்னைக்கு எப்படியாவது அச்சீவ் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அந்த 5வது வருஷம் லைஃப். இந்த லைஃப்னு இருக்கும்போது அடப்போ இந்த லைஃப்ன்ற வேர்ட் கேட்டால் தான் கடுப்பாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்பவே நெகட்டிவாக இருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லை இந்த லைஃப் வந்து ஜாலியாக போயிட்டுருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைஃப் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ எல்லாமே நம்ம மைண்டை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நம்மகிட்ட சொல்லிக்கணும் அப்படின்னு நினச்சேன். அண்ட் அஃப்கோர்ஸ் சைக்கோசோமேட்டிக் டிசார்டர் அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கும் இருக்கலாம், எனக்கும் இருக்கலாம். ஸோ இதெல்லாமே நம்ம சில விஷயங்கள் இருக்கக்கூடும், அதெல்லாம் எந்தளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நம்ம லைஃப்பை எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு சின்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் உங்ககிட்ட ஒரு வேர்ட் சொல்கிறேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா, ஹார்ட் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் வந்து இதயத்தை யோசிச்சிருப்பீங்க, நிறைய பேர் வந்து லவ் அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. பட் எத்தனை பேர் HEART ஹார்ட்டா ART ஹார்ட்டான்னு சொல்லிட்டு வேர்டை பற்றி யோசிச்சிருப்பீங்க. ஸோ நம்ம மைண்ட் வந்து ஒரு பொருளை பற்றி சொன்னால் அந்த பொருளோட இமேஜினேஷன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகுமே தவிர அந்த பொருளோட வேர்ட் லெட்டர்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம மைண்ட் வந்து டக்குன்னு வந்து கேப்சர் ஆகாது. ஸோ இதை பொறுத்து தான் நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ ஹார்ட் சொல்லும்போது நிறைய பேர் இந்த லவ் அப்புறம் வந்து ஹார்ட் இந்த மாதிரி யோசிச்சிருந்தீங்கன்னா நம்ம வந்து மேக்ஸிமம் எந்த ஒரு வேர்ட் யார்கிட்ட சொன்னாலும் அவங்க வந்து இமேஜினேஷனாக அந்த வேர்ட் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் யோசிப்பாங்களே தவிர HEARTன்னு சொல்லிட்டு மைண்ட் வந்து யோசிக்க மாட்டாங்க. ஸோ நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் எல்லாத்தையுமே ஃபோட்டோஸாக கேப்சர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லானது தான் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட். அதை நம்ம எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப விஷயமான விஷயம். இதில் தான் இந்த சைக்கோசோமேட்டிக் டிசார்டர் அப்படிங்கிறது நீங்கள் பாசிட்டிவாக யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும், நெகட்டிவாக யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவாக தான் இருக்கும். முடிஞ்ச இருக்கும் பாசிட்டிவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் விஷயத்தை சொல்லி இந்த வீடியோ முடிக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.